திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட அந்த பகுதிகளில் வீதி வீதியாக வாகன பரப்புரையில் பிரச்சாரம் ஈடுபடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது திருச்சி விமான நிலையத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது புறப்பட இருக்கின்றார். இதற்காக இன்று புறப்பட இருந்த விஜயை வரவேற்பதற்காகவும் வழி அனுப்பி வைப்பதற்காகவும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் ரசிகர்களும் விஜயின் வீட்டின் முன்பாக குவிந்திருந்தனர். அந்த வகையில் வீட்டின் முன்பாக குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வீட்டின் சுவர் மீது ஏறி நின்ற விஜய் அவர்களுக்கு கையசைத்து தன்னுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தியிருந்தார். இதன் பிறகு தற்பொழுது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் நேரடியாக சென்னை விமான நிலையத்தை நோக்கி புறப்பட இருக்கின்றார். தற்பொழுது அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு விஜய் செல்ல இருக்கின்றார். திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தை தன்னுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக விஜய் தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்டு திருச்சி செல்ல இருக்கின்றார். கிட்டத்தட்ட 2:30 மணி அளவில் விஜய் திருச்சி விமான நிலையம் சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் 3 மணிக்கு மேல் திருச்சி கிழக்கு பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார். தான் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளில் முக்கியமாக ஒரு தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் தன்னுடைய வாகன பரப்புரையில் ஈடுபடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது நீலாங்கரையில் இருந்து விஜய் செல்லக்கூடிய சாலை எங்கும் இங்கே பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் ரசிகர்கள் என ஏராளமானோர் விஜயை வழி அனுப்பி வைப்பதற்காக இந்த சாலையின் இருபுறங்களிலும் காத்து கொண்டிருக்கின்றனர். சற்று நேரத்தில் விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு புறப்படுவார் எனவும் அங்கு சென்ற பிறகு தன்னுடைய வழக்கமாக சொல்லக்கூடிய பிரச்சார வாகனத்தின் மூலமாக விஜய் பரப்புரையில் ஈடுபடுவார் என்று சொல்லப்படுகிறது.